வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ரெயின்போ நகரில் கொள்ளையடிக்கப்பட்ட 85 சவரன் நகைகள் மீட்பு. வானரப்பேட்டையில் பதுங்கியிருந்த தந்தை மகன்கள் கைது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையால் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வானிலை மையம் தகவல். சின்ன வீராம்பட்டினத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் காயமடைந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. நிவாரண தொகை வழங்க அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை ரெயின்போ நகரில் 85 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த தந்தை மகன்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் ராஜகோபாலன் என்பவரது வீட்டை கடந்த மாதம் 24ஆம் தேதி உடைத்த மர்ம ஆசாமிகள் அங்கிருந்து 85 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பட்டு புடவைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்த புகாரின் அடிப்படையில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பட்டுக்கோட்டையை சேர்ந்த முகமது யூசுப், அவரது மகன்கள் மொஹிதீன், சாதிக் பாஷா ஆகியோரை போலீசார் வானரப்பேட்டையில் தங்கியிருந்த போது கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து திருடு போன அனைத்து பொருட்களும் 51,000 ரொக்கம் மற்றும் பைக் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய பகுதியில் 5 வழக்கிலும், டி நகர் காவல் நிலைய பகுதியில் 1 வழக்கிலும், ஒதியஞ்சாலை காவல் நிலைய பகுதியில் வீட்டை உடைத்து திருட முயன்ற வழக்கிலும் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்ட காவல்துறையினரை ஐஜி பிரவீன் ரஞ்சன் பாராட்டினார். குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவையில் மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக கடந்த 10 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வந்தது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாத இறுதியில் துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த முறை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதுடன் தற்போது வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. கடந்த 10 தினங்களாக லேசாக பெய்த மழைக்கே புதுவை நகர பகுதி அல்லாடிய நிலையில் இனிவரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக 2 தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆரியாங்குப்பம் அருகே உள்ள சின்ன வீராம்பட்டினத்தில் மழையின் போது வீடு இடிந்து விழுந்ததில் தம்பதியர் உடல் நசுங்கி பலியாகினர். படுகாயமடைந்த 2 குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுவை ஆரியாங்குப்பம் அருகே உள்ள சின்ன வீராம்பட்டினத்தில் தங்கராசு என்பவர் தனது மனைவி மற்றும் 3 மகள்களுடன் வசித்து வந்தார். சனிக்கிழமையன்று இரவில் தங்கராசு, அவரது மனைவி மாலதி மற்றும் 2 குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பெய்த மழையின் ஈரத்தினால் சுவர் இடிந்து விழுந்தது. இதன் இடிபாடுகளுக்குள் சிக்கிய தங்கராசு மற்றும் அவரது மனைவி மாலதி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். சுவர் இடிந்து விழுந்து பல மணி நேரத்திற்கு பின்னரே அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிய வந்ததை அடுத்து பதட்டமடைந்த அப்பகுதி மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தைகளை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க செய்தனர். தற்போது அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்கராசுவின் மகன் அருகில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கி இருந்ததால் காயமின்றி உயிர் தப்பினார். சுவர் இடிந்து விழுந்ததில் கணவன், மனைவி இருவரும் மரணம் அடைந்திருப்பதை தொடர்ந்து தாசில்தார் ரமேஷ் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். விபத்தில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர்துறை சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. உப்பளம் தொகுதி மழையால் அவதியுறும் மக்களுக்கு அன்பழகன் எம்எல்ஏ ஆறுதல் கூறினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் உட்புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர்.
இதனை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் கூறினார். 3 மாதங்களில் தடையில்லா மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் சங்கம் சார்பில் 32வது மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா அமலூர் பள்ளியில் நேற்று நடந்தது. செயலாளர் கருணாகரன் வரவேற்றார். அமலூர் பள்ளி தாளாளர் லூர்துசாமி தலைமை தாங்கினார். தலைவர் நமச்சிவாயம், கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பேசுகையில், தேசிய அளவில் மட்டுமன்றி ஆசிய அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு புதுவைக்கு பெருமை சேர்க்கின்றனர். அதற்கேற்ப பள்ளிகள், பொது இடங்களில் விளையாட்டு திடல்கள் அமைக்க வேண்டும் என்றும், புதுவை, ஏனாம், காரைக்காலில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஏனாமில் 16 கோடி ரூபாயில் சர்வதேச அளவிலான அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் கல்வியோடு விளையாட்டிலும் ஆர்வம் காட்டும் வகையிலும் விளையாட்டை மேம்படுத்தவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். ஏழை எளிய மாணவர்களும் உயர்கல்வி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் கல்வி, சுகாதாரம் சிறந்து விளங்குகிறது. வேளாண்மையிலும் புதுவை முதலிடம் பெற்றுள்ளது. சிறிய மாநிலமாக இருந்தாலும் மாணவர்கள் போட்டி போட்டு பரிசு பெறுகின்றனர். புதுவையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அனைத்து பகுதி தெருவிளக்குகள் எரியவும் 3 மாதத்தில் தடையில்லா மின்சாரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். காவல்துறை, போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர் பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை விடுதலை தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கையை பொதுமக்கள் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவை விடுதலை நாளை முன்னிட்டு கடற்கரையில் வான வேடிக்கை, பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆரவாரம். கம்பன் கலையரங்கில் இசை நடன சர்க்கஸ் அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவையில் நடைபெற்ற இசை நடன சர்க்கஸை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவையின் விடுதலை தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டதையொட்டி அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை கடற்கரை சாலையில் வான வேடிக்கை நடத்தப்பட்டது. இதனை கடற்கரைக்கு வந்த புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டினர் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவையில் நடைபெற்ற இசை நடன சர்க்கஸை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ், புதுச்சேரி நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இணைந்து இசை நடனம் கலந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியை காமன் கலையரங்கில் நேற்று நடத்தினர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சர்க்கஸ் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். ஆச்சாரிய கல்வி குழும தலைவர் அரவிந்தன், அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் ஓலிவியே லெட்வின், தலைவர் ஆனந்த வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சர்க்கஸ் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ரெயின்போ நகரில் கொள்ளையடிக்கப்பட்ட 85 சவரன் நகைகள் மீட்பு. வானரப்பேட்டையில் பதுங்கியிருந்த தந்தை மகன்கள் கைது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையால் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வானிலை மையம் தகவல். சின்ன வீராம்பட்டினத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் காயமடைந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. நிவாரணத் தொகை வழங்க அரசு நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.